மரியாதைக்குரிய காந்தியவாதி சசிபெருமாள் அவர்கள் பூரண மதுவிலக்கு கேட்டு தொடர்ந்து போராடி தன்னுடைய வாழ்க்கையை போராட்டத்திலேயே மரணமாகவும் ஆக்கியிருக்கின்றார். அவர் இருந்தபோது மட்டும் போராடாமல் அவருடைய மரணத்திற்கு பின்பாக ஒரு வாரத்திற்கு மேலாக அவருடைய உடலும் பூரண மதுவிலக்கு கேட்டு தமிழகத்தில் போராடி இருக்கிறது. இருந்தும் கொடுத்தான் செத்தும் கெடுத்தான் என்று சொல்வார்கள். ஆனால் இருந்தும் போராடி செத்தும் போராடிய சசிபெருமாளுடைய மரண நல்லடக்க நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்று கோவைக்கு செல்வதற்காக கோவை விமானத்திலே செல்வதற்காக 5 மணிக்கு சென்னை விமானத்தில் இருந்தேன். தினத்தந்தி நேர்வை நிகழ்ச்சியை பார்த்துத்தான் 5:15 மணிக்கு அவருடைய நல்லடக்கம் நடைபெறுவது என்று தெரிந்து கொண்டு என்னுடைய சேலம் பயணத்தை ரத்து செய்து இப்போது இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண்ணீரங்களுடைய பாதத்திற்கு சொல்லிருக்கும் அதே நேரத்திலே தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும். அவர் இன்று புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய உணர்வுகள் தமிழக மக்கள் அத்தனை பேருடைய நாடி நரம்புகளிலும் ஏறிக்கொண்டிருக்கின்றன. இந்த உணர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெறும். காந்தியவாதி சசிபெருமாளுடைய கனவு நிறைவேறும். அந்த கனவு நிறைவேறுவது அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பலம் தரக்கூடியதாக, நாட்டிற்கு நன்மை பயப்பதாக அமையும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்று எனக்கு நேரடியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன். அவருடைய பாதங்களுக்கு என்னுடைய கண்ணீரஞ்சை செலுத்துகின்றேன். தமிழக மக்கள் அவருடைய சமாதியிலே பூரண மதுவிலக்கு நடந்துவிட்டது என்கின்ற நல்ல செய்தியை 6 மாதத்திற்குள்ளாக வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடுவோம் கேட்டுக்கொள்கின்றேன்.